வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஸ்டாக் பஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். டிஸ்க்ளைமர் பார்த்துக்குங்க. இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான். இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நிலவரம்னா, நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே ஃபிளாட்டா தான் முடிஞ்சிருக்கு. ரொம்ப ஏற்றமும் இல்லை, இறக்கமும் இல்லை. மார்க்கெட்ல மற்ற டேட்டா அட்வான்ஸ் டிக்ளைன், 52 வீக் ஹை லோ, அப்பர் சர்க்கியூட் லோவர் சர்க்கியூட், இது எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு. இருந்தாலும் நிஃப்டியில பெரிய ஏற்றம் இல்லை. நிஃப்டி 50யோட சார்ட்டை பார்ப்போம். நிஃப்டி 50 ப்ரீவியஸோட ரெசிஸ்டன்ஸை இப்போ சப்போர்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இனி வரப்போற நாட்கள்ல இதை தாண்டி மேல போகுமா இல்லை இறங்குமா அப்படின்றது வரப்போற நியூஸை பொறுத்து தான் நமக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு டீட்டெயிலா பாக்குறதுக்கு நிஃப்டி 50யோட 15 மினிட்ஸ் சார்ட்டை நம்ம பார்க்குறோம். இந்த டாட்டட் லைனுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ரொம்ப வாலட்டிலிட்டியா இருந்திருக்கு, ரொம்ப ஏற்றம் இறக்கம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்லோவா ரிகவர் ஆகி ஷார்ட் டேர்ம்ல பார்த்தோம்னா பிவோட் எல்லாமே டவுன்ல தான் இருக்கு. ஸோ இந்த பிவோட் அடுத்த பிவோட் இதுக்கு கீழே ஓப்பன் ஆயிருக்கு, அடுத்த பிவோட் கீழே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் ஷார்ட் டேர்ம்ல ஒரு சின்ன இறக்கத்துல இருக்கு. காதலுக்கு மரியாதை மாதிரி இந்த சப்போர்ட்டுக்கு மரியாதை பண்ணி நிஃப்டி இன்னைக்கு இந்த சப்போர்ட்டை விட்டு இறங்காம அதுல இருந்து கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. இதுதான் நிஃப்டி 50யோட சார்ட் சொல்ற விஷயம். ஸோ நிஃப்டி 500ல டாப் 5 கெய்னர்ஸ், டாப் 5 லூசர்ஸ் நீங்க இங்க பார்க்கலாம். இது ஹை வால்யூம் ஹை கெயின் அதோட டேட்டா. நிஃப்டி 500ல ஹை வால்யூமோட டாப் லூசர் அந்த ஸ்டாக்ஸை நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வீடியோ பாஸ் பண்ணி வேணா என்னென்ன கம்பெனி அந்த நேமை நீங்க படிச்சுக்கோங்க. டீட்டெயிலாக போனா இந்த வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடுது. செக்டர் வைஸ் பார்த்தோம்னா பிஎஸ்சி பேங்க் செக்டர் இன்னைக்கு கிட்டத்தட்ட 2% வரைக்கும் ஏறி இருக்கு. ஃபார்மசியும் 1.2% ஏறி இருக்கு. நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல காலை நம்ம மின்ட்டு வீடியோ எடுக்கும்போது ஐடி வந்து 0.5 இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் ரிகவர் ஆகி 0.17 கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. இது சென்னையில 24 கேரட் தங்கம் 10 கிராம் தங்கத்தோட விலை. இது 22 கேரட். 22 கேரட்னா நம்ம ஆபரண தங்கம், அதோட 10 கிராம் என்ன விலை அப்படின்றது தான் இந்த டேட்டா சொல்லுது. அது சென்னையில மட்டும்தான், இந்தியாவில பல்வேறு நகரங்கள்ல பல்வேறு விலை இருக்கும். இப்போ நம்ம நியூஸ்குள்ள போலாம். இப்போ டாடா குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. அது வந்து டாடா சன்ஸ், அவங்க தான் அந்த ட்ரஸ்ட். அவங்க தான் டாடா குடும்பத்துக்குள்ள எந்தெந்த கம்பெனிக்கு என்ன ஃபண்டு அலோகேட் பண்றது, புது கம்பெனி வாங்குறது விற்கிறது, இதை பத்திலாம் அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. இப்போ திரு ரத்தன் டாடா அவர்கள் அந்த தலைவரா இருந்தாரு அந்த டாடா சன்ஸ்ல. அவரு வந்து அக்டோபர் 2024 இறந்துட்டாரு. அவரு இறந்த பிறகு திரு நோயல் டாடா அவர்கள் டாடா ட்ரஸ்ட்ல இணையறாரு. பிறகு ஜனவரி 2025 எல்லாரோட ஓட்டிங்கும் பெற்று அந்த போர்டுல இருக்க எல்லாரும் ஓட்டிங் பண்ணி அவரு பர்மனன்ட் ட்ரஸ்டியா நியமிக்கப்படுறாரு. இதுக்கப்புறம் தான் நோயல் டாடா அவர்களுக்கும் திரு மெஹிலி மிஸ்ரி அவர்களுக்கும் சில கருத்து வேறுபாடு ஏற்படுது. நோயல் டாடா அவர்களும் 2 போர்டு மெம்பர்ஸும் சேர்ந்து மெஹிலி மிஸ்ரி அவரை போர்டுல இருந்து கடந்த அக்டோபர் முடிவுல 28 அக்டோபர் அன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாங்க. இந்த தீர்மானத்தை எதிர்த்து திரு மெஹிலி மிஸ்ரி அவர்கள் என்ன பண்றாருன்னா, இந்த மகாராஷ்டிரா சேரிட்டி கமிஷனர் கிட்ட ஒரு மனு கொடுக்குறாரு. இந்த ட்ரஸ்ட்ல இருந்து என்னை நீக்கிறதுக்காக டாடா சன்ஸ் உங்ககிட்ட ஃபைல் பண்ண கம்ப்ளைண்ட்ல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என் தரப்பு நியாயத்தை கேட்கணும் அப்படின்னு அவரு அந்த மனுல தெரிவிச்சிருக்காரு. இதுதான் இப்போ அவங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனை. இந்த மெஹிலி மிஸ்ரி யாருன்னு பாத்தீங்கன்னா திரு ரத்தன் டாடா அவர்களோட மிக நம்பிக்கை பெற்றவர். இவரையே அந்த ட்ரஸ்ட்ல இருந்து நீக்கினதை கேட்டு திரு ரத்தன் டாடா அவர்களோட சகோதரிகள் 2 பேரு, அவங்க 70 வயசை கடந்தவங்க தான், அவங்க மீடியா கிட்ட இந்த ரிப்போர்ட்டை சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துது. ஏன்னா அவங்களும் வந்து மெஹிலி மிஸ்ரிக்கு சாதகமா தான் பேசுறாங்க. அவர் நல்ல மனிதர், அவரே இந்த ட்ரஸ்ட்ல இருந்து நீக்கினது எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்றதுதான் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ முதலீட்டாளர்களுக்கு என்ன ஒரு பயம் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு தலைமையில இருக்கிற போர்டு மெம்பர்ஸுக்குள்ள
பிரச்சனை வரும் பட்சத்துல டாடா சன்ஸ்குள்ள ஒரு முடிவு எடுக்கும் போது அது தாமதமாகலாமா? இப்ப இவங்க 2 பேருக்குள்ள இருக்க சட்ட போராட்டம் நீண்டுகிட்டே போச்சுன்னா ஒரு முடிவு எடுக்கணும்னா ஒரு கம்பெனியை வாங்கணுமோ, ஒரு ஃபண்டை ஒரு கம்பெனிக்கு அலோகேட் பண்ணணுமோ, எல்லா போர்டு மெம்பர்ஸும் ஓட்டிங் போட்டாதான் நிறைவேற்ற முடியும். ஆனா இவர்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு இருந்து இதனால ஏதாச்சும் முடிவு எடுக்கிறது தாமதமாகுமா அப்படின்றதுதான் இப்போ அவங்களுக்குள்ள சந்தை. எனக்கு தெரிஞ்சு டாடா குழுமம் நம்ம இந்தியாவோட ஒரு பிராண்டு. அவங்க பல வருடங்கள் பல சட்ட சிக்கல்களை தாண்டிதான் இன்னும் நிலையா நின்றுட்டு இருக்காங்க. திரு ரத்தன் டாடா அவர்களும் இந்த மாதிரி ஒரு தலைமை பதவிக்கு வரும்போது பல போராட்டங்களை தாண்டிதான் ஜெயிச்சு தலைவரானாரு. அது போல இந்த டாடா குழுமமும் இதுவும் கடந்து போகும், ஜெயிச்சு காட்டும் அப்படின்றத நம்ம நம்பிக்கையோட நம்பலாம். இப்போ அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா செபி அவங்க என்எஸ்சியோட ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் டேட்டாவை அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. இப்ப பணத்தை இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல இழக்கிறதுனால போன வருஷம் நவம்பர் 2024 செபி இதோட சட்ட திட்டங்களை கடுமையாக்குனாங்க. அதுக்கப்புறம் 10 மாதங்கள் கழிச்சு இப்ப அவங்க ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்எஸ்சி டேட்டா பொறுத்த வரைக்கும் 48% சிறு முதலீட்டாளர்கள் இதுக்குள்ள வரது குறைஞ்சிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். சிறு முதலீட்டாளர்கள் சிறுக சேமிச்ச பணத்தை இந்த மாதிரி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல இழக்கிறத குறைஞ்சிருக்குன்றது நமக்கு ஒரு நல்ல செய்தி. அடுத்த செய்தி என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசிஎஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோல பேசியிருக்கோம். அது மாதிரி டிசிஎஸ், அதானி, ரிலையன்ஸ் இவங்கெல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு $28 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ற போறதா நம்ம வெள்ளிக்கிழமை பேசின வீடியோல பேசியிருக்கோம். அது தொடர்ச்சியான சம்பவம் தான் இது. இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிசிஎஸ் இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை ஒதுக்குறதுனால இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி குறையுமா அப்படின்னு ஒரு மீட்டிங்ல கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. இந்த கேள்வி ஏன் எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழே இருக்க நியூஸை பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் அமெரிக்கால அமேசான், மீட்டா, மைக்ரோசாஃப்ட் இவங்க எல்லாம் $25 பில்லியன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல செலவு பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. இந்த செய்தி நல்ல செய்தி தான். ஆனா இதுக்கான பங்கு சந்தையில இதோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருந்தது. ஃபேஸ்புக், மிட்டா கம்பெனியும் மைக்ரோசாஃப்டோட ஷேரும் பெரிய அளவுல வீழ்ச்சியை சந்திச்சது. ஏன் அப்படின்னு பார்த்தா, இவ்வளவு பெரிய முதலீடு தேவையா, ஒருவேளை லாபத்தை பாதிக்குமா அப்படின்ற பயத்துல இந்த செல்லிங் ஏற்பட்டது. இத மனசுல வச்சுக்கிட்டு தான் கேள்வி எழுப்பப்பட்டது. சோ டிசிஎஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ல ஒரு நல்ல ரிட்டர்னை தருவோம். இப்போ நம்ம டிசிஎஸ் ஓட சார்ட்டை பார்ப்போம். டிசிஎஸ் ஓட சார்ட் 2022 எந்த அளவுக்கு ட்ரேடிங் ஆயிருக்கோ கிட்டத்தட்ட அந்த விலைக்கு இறக்கத்துல இருக்கு. இது ஒரு வீக்லி சார்ட். சரி, இதை தாண்டி இன்னும் பெரிய வீழ்ச்சி வந்துட போறது இல்லைன்ற மாதிரிதான் சார்ட் சொல்லுது. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட செய்தி எல்லாம் கிடைச்சதுனால இந்த ஷேர் வருங்காலத்துல நல்ல லாபத்தை கொடுக்குமானால் இது ஒரு 50% ஏற்றத்தை நோக்கி போகலாம். இல்ல மெட்டா, மைக்ரோசாஃப்ட் போல இது வீழ்ச்சியை சந்திக்குதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பெரிய வீழ்ச்சி வர மாதிரி தெரியல. ஏற்றம் வந்ததுன்னா இந்த பங்கை வச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியா இது இருக்கும். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது இந்தியா எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸோட மெஷர்மெண்ட் டேட்டா தான். ஸோ நம்ம எக்கனாமி வளர்ச்சி அடையுதா அப்படின்னு பாக்குறதுக்கு சில பேராமீட்டர்ஸை கம்பேர் பண்ணி அவங்க பாக்குறாங்க. அதுல 16 பேராமீட்டர்ஸ் 8 பேராமீட்டர் நெகட்டிவா இருக்கு. இது ஒரு மாசத்துக்கான டேட்டா தான். முடிஞ்ச செப்டம்பர் மாசத்தோட டேட்டா. இதுல இந்த பிராட்பேண்ட் சப்ஸ்கிரைபர், பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் இதெல்லாம் 5 வருஷம் ஆவரேஜை விட கம்மியா இருக்கு. ட்ரேட் பேலன்ஸ் அது ஆல்ரெடி நெகட்டிவ்ல இருந்தது, இன்னும் நெகட்டிவ்க்கு போயிருக்கு. ஸோ இந்த டேட்டாலாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம எக்கனாமில டிமாண்ட் குறைஞ்சிடுச்சு. டிமாண்ட் குறைஞ்சதுனால நம்மளுடைய எக்கனாமியோட வளர்ச்சி கொஞ்சம் மட்டுப்பட்டு இருக்கு அப்படின்றத சொல்லுது. இது நம்ம இந்தியன் எக்கனாமிக்கு தற்காலிகமாக ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான். வரப்போற வாரங்கள்ல இது மாறுபடலாம். அது வரப்போற வீடியோக்கள்ல நம்ம தெரியப்படுத்துவோம். அடுத்தது அமெரிக்கா மார்க்கெட்ல நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோ வெள்ளிக்கிழமை வீடியோல நம்ம இந்த மோதிலால் ஆஸ்வால் நாஸ்டாக் இண்டெக்ஸ் ஃபண்ட் அந்த ETF பத்தி பேசியிருக்கோம். அப்போ அந்த வீடியோல
நாஸ்டாக்கோட சார்ட்டை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதுல பாத்தீங்களாலே அந்த இண்டெக்ஸ் இப்போ உச்சத்துல இருக்கு. அது கிட்டத்தட்ட டெக்னாலஜி செக்டர்ல ஒரு பபுள் ஃபார்மேஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி தான். அதே போல மத்த அமெரிக்க இண்டெக்ஸும் உச்சத்துல தான் இருக்கு. இது என்ன சொல்றாங்க, அமெரிக்கால இருக்க ஃபேமஸ் பேங்க்ஸ் ஜேபி மார்கன், சிட்டி, கோல்ட்மேன் சாக்ஸ் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, மார்க்கெட்டோட வேல்யூஷன் ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்றாங்க. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஷார்ப் கரெக்ஷன் வரதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஐஎம்எஃப் என்ன சொல்றாங்க, இந்த அசட் பிரைஸ், இந்த ஈக்விட்டில இருக்க அசட் பிரைஸ்லாம் அவங்க ஃபண்டமெண்டல்ஸ் படி என்ன விலை இருக்கணுமோ அதை விட அதிகமா இருக்கு. ஸோ நார்மலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதோட விலையை தாண்டி ரொம்ப அதிக விலையில இருக்குது ஒரு பபுள் ஃபார்மேஷன் அப்படின்வாங்க. அந்த மாதிரி டைம்ல திடீர்னு ஒரு பெரிய கிராஷ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுதான் அமெரிக்க மார்க்கெட் நமக்கு தெரியப்படுத்துறது. ஒரு அலாம் பெல் மாதிரி தான். நம்ம விழிப்புணர்வோட இருக்கணும்ன்றதுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம எடுத்துக்கணும். இது ஆக்சுவலா ஒரு எக்கனாமிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆங்கில இதுல அந்த சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தா தான் படிக்க முடியும். ஸோ ஹெட்லைன்ஸ்ல ஒரு கிடைச்ச டேட்டாஸ் தான் இது. தங்கமயில் ஜுவல்லரி அவங்களோட ரிசல்ட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரே நாள்ல 20% ஏறி அப்பர் சர்க்கியூட் லாக் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னால ஒரு பிக் கேண்டில் போட்டு இன்னைக்கு இந்த பங்கை வச்சிருக்கவங்களாம் ரொம்ப மகிழ்ச்சியில இருப்பாங்க. பிரைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்க வால்யூமும் நடந்திருக்கு, ஆர்எஸ்ஐல ஓவர் பாட் ஜோனுக்கும் போயிருக்கு. இந்த பங்கை வச்சிருக்க நம்ம நண்பர்களுக்கு எல்லாம் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அடுத்தது மார்க்கெட் இல்லாம நம்ம ஒவ்வொரு இந்தியனும் சந்தோஷப்படுற பெருமைப்படுற ஒரு தருணம். இஸ்ரோ பாகுபலி இதுக்கு முன்னாடி அனுப்பின ராக்கெட்டுகளை விட அதிக வெயிட் உள்ள ராக்கெட்டை அனுப்பி சக்சஸா முடிஞ்சிருக்கு. இது ஒண்ணு. அடுத்தது நம்ம மகளிர் கிரிக்கெட் அணி உலக கோப்பையை முதல் முறையா ஜெயிச்சிருக்காங்க. இது நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமான செய்தி. அவங்களுக்கு நம்ம வார்த்தைகளை தெரிவிச்சுக்கலாம். இது நம்ம சேனலோட பர்சனல். இது நம்ம சேனலுக்கு முதல்ல ஒரு கமெண்ட் வந்திருக்கு. மிஸ்டர் ராஜசேகரன் இந்த சேனலுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. நீங்களும் உங்க கமெண்ட்டுகளை தெரிவிங்க. கமெண்ட் போட கூச்சமா இருந்ததுன்னா தமிழ் ஸ்டாக் பஸ் அப்படின்னு இந்த ஜிமெயிலுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. புதுசா வேற எதனா பண்ணணும்னா அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க. வீக்கெண்டு ஸ்பெஷல் வீடியோவா நம்ம போடலாம். தொடர்ந்து உங்களுடைய அன்பும் ஆதரவும் தமிழ் ஸ்டாக் பஸ் சேனலுக்கு கொடுங்க. நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேர்ந்து பயணிப்போம். லேர்ன், இன்வெஸ்ட், க்ரோ. நீங்க உங்களோட வளர்ச்சியில எங்களோட பங்களிப்பும் இருக்கும். நன்றி, வணக்கம்.